சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, ஒரு பெரிய வளர்ச்சி மாற்றம் இருக்குது. முதல் விஷயம், உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் குறையறதுக்கான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா மே 11ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி நடக்கிறது. ஆனால் இந்த மாதம் அதனுடைய தாக்கத்தை உணரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சியின் பலனை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான அமைப்பை தருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் தேடி வருதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீட்டு வாசலில் கதவு தட்டுறக்கும் போது நம்ம கதவை தாப்பா போட்டுட்டு தூங்கக்கூடாது. ஸோ சுறுசுறுப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசும். சுறுசுறுப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா, சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தோல்வியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை. அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை 6 மணி மேல் ஆரம்பித்து 11, 12, 13, 14, 15ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள். அதாவது 17ஆம் தேதி ஆரம்பிச்சுன்னா 30ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் தன்னுடைய விசேஷமான பலன்களை, சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் நீங்கள் மாத பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போ 14th ஏப்ரல் 14th உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வந்துட்டாலே உங்களுடைய லைஃப் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பை தருகின்றது. அடுத்தவங்களை நீங்கள் அன்பால் அறிவுரையால் திருத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்கள் சண்டை போட மாட்டீங்க அந்த ஏப்ரல் 14th அப்புறம். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். மனசில் இருக்கிறத அப்படியே உளறி கொட்டி கிளறி மூடி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கான நேரம் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 5 மணி 28 நிமிடங்கள் முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 54 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறாரு. அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறதுனால மனசும் உடம்பும் உங்களுக்கு ஒத்துழைக்காது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் ஆப்போசிட்டாக பேசுவீங்க. உங்கள் வார்த்தைகள் தவறாகும். அதே சமயம் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த நாட்களில் ஏதாவது நகை வாங்கிறதுக்கோ இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. வீடு வாங்குறதுக்காக போய் பணத்தை கட்டுறீங்கன்னா அந்த பணத்தையும் வாங்க முடியாது, வீடையும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்கள் ராசியிலே இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்பட்டு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காலேஜ் டேஸில் இருக்கிறவங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன், நான் வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுடைய காதல் விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இட் இஸ் த ரைட் டைம் டு எக்ஸ்போஸ் யுவர் லவ் டு யுவர் ஃபேமிலி. அதாவது உங்களுடைய காதலை குடும்பத்தாரிடம் பகிர்வதற்கு உண்டான நேரம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுனால உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ஏப்ரல் 14க்கு மேலே சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் நீச்சமாகிறாரு ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாதகாதிபதி நீச்சம் அடைவது விசேஷம், உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ருணரோக சத்துருஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சமாகிறதுனால கடன் அடைக்கிறதுக்கான சில பேர் சொந்தக்காரங்களே கடனை கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை, அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது இந்த மாதம் முழுவதுமே. அதனால் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய சுய கௌரவம் விட்டு கொடுக்கப்பட மாட்டாது.
இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இத்தனை நாளாக பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தது. இப்பொழுது வார்த்தைகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படணும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன், இது எப்படியாவது தலையை அடமான வச்சாவது நான் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பிரயத்தனப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மாத பிற்பகுதியில் ஏப்ரல் 14லேருந்து உங்களுடைய எந்த முயற்சியும் வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும், வியாபாரிகளுக்கு தன லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இதில் சுக்கிரன் இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, சொந்த வீட்டுக்கு போகிறாரு. இதனால் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சம்பாத்தியம் ஏற்படுகின்ற நேரம் இந்த ராசியில் இருந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினர் திருமண பேச்சுவார்த்தைகளை இப்போ துவக்கலாம். ஏப்ரலுக்கு முடிஞ்சு மே மாதத்துக்கு மேலே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில பேர் உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் வந்து பெண்ணு கேட்பாங்க, மாப்பிள்ளை கேட்பாங்க, தாராளமாக பண்ணலாம். அப்போது இந்த குரு 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சுப செலவுகள் ஏற்படணும். அப்படி அதை விட்டுட்டிங்கன்னா, இந்த 6 மாதம் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் திருமணம் யோகம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதியான சனி 12ல் இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுவீங்க. அதுவும் நீங்கள் ஃபாரின் கம்பெனிஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஐடி ரிலேட்டட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக இருக்காது. தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அனாவசியமான பிரச்சனைகளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டாலே அது உலக அளவில் பாதிப்பை தரும். அதனால தான் சொன்ன ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன், சில பேர்த்துக்கு வந்து அந்த உயிர் சம்பந்தமான பாதிப்புகள் வரத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்க வழியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் உறவு முறையில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சுணக்கம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு போகிறார். என்றைக்குமே 4ஆம் இடத்துல குரு உக்காந்தாலும் சனி உக்காந்தாலும் உடம்பு அசதி, உடம்பு அசௌகரியம் ஏற்படுமே அன்றி உயிர் பயம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ராசியில் பிறந்த, அதாவது மேஷ ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் வருமானத்தை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது எல்லாமே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான், 19ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் தினமும் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை தாமரை பூவால், வெள்ளை தாமரை பூ அல்லது பிங்க் கலர், ரோஸ் கலர் தாமரை பூவால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். தாமரையை வச்சு தாமரையில் குங்கும அர்ச்சனை பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா பணக்கஷ்டம் விலகும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.